ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டுள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள சகோதர சகோதரிகளுக்கும் சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிட ஆசிரியர் பேராசிரியர் விஜயன் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம ஜாதகம் பார்த்து பலன் சொன்னதை ஆமாம் இது இப்படி தான் இருக்குங்க அப்படின்னு அவங்களும் ஒத்துக்குவாங்க. அந்த சுகர்நாடியில் இந்த பலன் கரெக்டாக பொருந்தும், ஆணித்தரமாக சொல்லலாம். அப்படி ஒரு ஜாதகம் பார்த்து தான் நாங்கள் போர்டில் போட்டிருக்கிறோம். நீங்களும் அந்த போர்டில் பார்த்துக்கலாம், அல்லது எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்துக்கலாம். நான் ஒரு முறை அந்த ஜாதகத்தை சொல்லிடுறேன். இது ஒரு பெண் ஜாதகம். 19/9/2010 19/9/2010 8:30 PM கோயம்புத்தூரில் பிறந்திருக்குது இந்த பொண்ணு. இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 15 முடிஞ்சு 16ல் 9 மாதம் 11 நாள். நான் பார்க்கும்போது இன்னைக்கு தேதி இல்லை, நான் பார்த்து ஒரு வாரம் இருக்கோம். 16 வருஷம் நடக்குது வச்சுக்கலாம். ஒரு பெண் ஜாதகம் 16 வருஷம். லக்கணம் மேச லக்கணம். லக்கணத்துக்கு 3ல் கேது, 5ல் புதன், 6ல் சனி சூரியன், 7ல் சுக்கிரன் செவ்வாய், 9ல் ராகு, 10ல் சந்திரன், 11ல் குரு. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் அந்த ராசி கட்டத்தை சுற்றி போட்டுக்கணும். கடக லக்கணம், லக்கணத்தில் சந்திரன், சிம்மத்தில் ராகு குரு புதன், தனுசில் செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சுக்கிரன் கேது, மேஷத்தில் சனி. இது நவம்ச கட்டம். இந்த ராசி கட்டம் போட்டு நவம்ச கட்டம் ஏன் மேலே போடுறோம்னா, 9 கோள்களும் 12 ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்குது, அந்த அதிபதி ராசியில் எந்த நிலையில் இருக்கிறார், நவம்சத்தில் எந்த நிலையில் இருக்கிறார், இப்படி 2 சடக்கடிக்கிறத சொல்லிவிடலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தேட். இது ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சந்திர திசை 1 வருஷம் 3 மாதம் 27 நாள், செவ்வாய் ஒரு 7. இப்போ ராகு திசையில் சனி புத்தி ஓடுது. ராகு திசையில் சனி புத்தி நாம் பார்த்தோம். லக்னம் ராசி சொன்னோம், 9 கோள்களையும் சொன்னோம், திசை பற்றி சொன்னோம். பலன் சொல்லணும்ல, இதெல்லாம் 6 நாளும் சொல்லலாம். அடிப்படையில் 1 வருஷம் 2 வருஷம் கற்றுக்கிட்டால் மேச லக்கணம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம், சந்திரன் திசை 1 வருஷம் 3 மாதம் 24, கேது செவ்வாய் ஒரு 7, ராகு ஒரு 10, கூட்டியெல்லாம் அடிப்படையாக எல்லாரும் சொல்லலாம். ராகு திசையில் சனி புத்தி, இதுதான் பலன் சொல்லணும். நான் ராகு திசை நாங்கள் தான் அந்த ராசி கட்டம் நவம்ச கட்டம் போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா. ராகு 9ல். ஒரு கிரகம் எந்த பாவத்தெல்லாம் இருக்கலாம், அவர் நின்ற நட்சத்திராதிபதி எங்கன்னு தான் பார்க்கணும். ராகு 9ல். ராகு எங்களுக்கு அமிர்தத்தில் சிம்மத்தில் இருக்குது. அப்போ பூராடம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை சுக்கிரனுடைய காலில் இருக்குது. அந்த சுக்கிரன் 7ல் இருக்குது. அந்த சுக்கிரன் ராகுகால், ராகு சுக்கிரன் நட்சத்திர பரிவர்த்தனை 9-7 தொடர்பு. இப்போ நான் சொன்ன இந்த பொண்ணோட அம்மா தான் ஜாதகம் பார்த்துச்சு. இந்த பொண்ணோட அம்மா தான் ஜாதகம் பார்த்துச்சு. நான் சொன்னேன், ஏம்மா உங்கள் பொண்ணுக்கு காதல் மலர்ந்துருச்சும்மா, கல்யாண ஆசை வந்துருச்சு, திருமணம் ரெடியாக இருக்குதும்மா, உங்கள் பிள்ளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகுதும்மா, இப்படி அரசல் புரட்செல்லாம் நீலாம் கேள்விப்பட்டீங்களான்னு. ஆமாங்க ஐயா, நான் கேள்விப்பட்டோம், ரொம்ப மோசமாக இருக்குது ஐயா. என்னம்மாண்ணே, ஒரு பையனை விரும்புது, அந்த பையனை விரும்ப வேணாம் நானும் சொல்லி ஓல்டேஜ் வரைக்கும் போய் பேச்சுவார்த்தை சண்டைத்தாக்கெல்லாம் பண்ணி ஓல்டேஜில் வச்சு இப்போ நிறுத்திருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, மேஜர் இல்லை, மேஜராக இருந்தால் ஓடிக்கும், மேஜர் இல்லைங்க ஐயா. ஓல்டேஜில் போய் அந்த பையனை மிரட்டி நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்கள் பிள்ளைகிட்ட சொன்னோம், நான் அந்த பையனை தான் விரும்பி கல்யாணம் பண்ணுவோங்கன்னு சொல்லுது ஐயா எப்படின்னு. நான் சொன்னேன், 18 வருஷம் 17 முடிஞ்சு 18 முடியறதுக்கு 2 மாதம் இன்னும் உங்கள் சொந்த பந்த ஜாதிகார பையனை தான் கல்யாணம் பண்ணி வச்சுரு, அப்புறம் பேசிக்கலாம், எங்கே ஓடி போய் பார்த்துக்கலாமா அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா, அந்த பொண்ணோட அம்மா யானை பேசிடுச்சு. அதுபோல் நம்ம 12 பாவத்தில் ஒரு கிரகம் எங்கேனாலும் இருக்கலாம்.
அந்த கிரக நின்ற நட்சத்திரம் 7ஆம் பாவத்தோடு தான் 5ஆம் பாவத்தோடு தான் பார்க்கணும். 5, 7, 11ஆம் பாவம் தொட்டால் அது அது 16 வயசாக இருந்தாலும் 14 வயசாக இருந்தாலும் காதல் மலர்ந்துடும். திருமணத்தை தொட்டு பேசுது. அப்போ நமக்கு விதி என்னங்குது? ராகு 9ல், ராகு உட்கார்ந்த நட்சத்திரம் சுக்கிரன் 7ல். சுக்கிரனும் ராகும் பரிவர்த்தனை. சுக்கிரனுங்கிறது ஒரு தூய்மையான கிரகம், ராகு என்பது ஒரு விஷக்கிரகம். சரிங்க, அவங்க கேட்டாங்க அந்த அம்மா, எங்கள் பொண்ணு எங்கள் ஜாதி சனத்திலே விரும்புமா, லவ் பண்ணுமா, இல்லை வேற இல்லைம்மான்னு. உங்கள் ஜாதி சனம் இல்லாமா, உங்கள் ஜாதி சனத்தோட மோசமான ஜாதி சனத்தை விரும்புவான், உங்களுக்கு அந்த ஜாதி சனம் ஒத்து வராது அப்படின்னு. இப்போ நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு ஜாதியை குறையாக குற்றமாக சொன்னோம்னா அது சட்டத்துக்கு முரண்பாகி போயிடும். உங்கள் ஜாதியை விட கீழ் ஜாதி மேல் ஜாதி கூட சொல்லக்கூடாது, ஒரே ஜாதி தான். இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு ஜாதி குளம் கோத்திரம் இருக்குது இல்லையா. நான் என்ன உங்கள் ஜாதி சனம் சொந்த பந்தத்தில் இல்லைம்மா, வேறு ஜாதிம்மா, அது உங்களுக்கு ஏற்றுக்காதுமா, நான் ஆமாங்கன்னு விட்டுச்சேன் அந்த அம்மா. இப்போ ஜாதி சனம், ஜாதி இல்லை, மதம் இல்லை, வேதம் இல்லை கூட பேசலாம். நீங்கள் இருந்தாலும் ஒருடைய 5ஆம் பாவம் தான் அவங்க குலதெய்வம், அவங்களுடைய குலம் கோத்திரம் ஜாதி வம்சம். இது மாறவே மாறாது, 1000 ஆண்டு ஆனாலும் மாறவே மாறாது. அரசியல்வாதிகள்னா ஜாதி பேதம் இல்லை பூதம் இல்லைன்னு போய் பேசிட்டு இருப்பான். ஆனால் மக்கள், குடிமக்கள், இந்தியாவில் குடிமக்கள் அத்தனை பேருமே எல்லாருமே அவனுக்கு ஒரு ஜாதி, அவனுக்கு ஒரு குலம் கோத்திரம்னு வச்சுக்கிறான். இப்போ நான் ஒரு மனிதன் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது. என் குலதெய்வம்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டன் போட்டான், இதில் வச்சு தான் வழிபாடு பண்ணுறோம். இப்போ எங்கள் குலதெய்வத்தில் என் பங்காளி அது கோயிலில் பொங்கல் வைப்போம், கிடா வெட்டுவோம், விருந்து நடத்துவோம். அது எங்கள் குலதெய்வம். அது ஒரு ஜாதியே வச்சுக்கிங்க. எங்கள் குலதெய்வத்தில் உள்ளக்கிறவங்க எங்கள் இனத்தில் இருக்கிறவனையே ஜாதியை பார்த்து பொண்ணு கொடுக்குறோம் பண்ணுறோம். இன்றைக்கி படிச்சுட்டு வெளியே போகிறாங்க, வெவ்வேறு ஜாதியை கூட பண்ணுறாங்க, அது வேறு. நம்ம அரசியல் பேச வரல, ஜாதி மதம் பேச வரல அப்படின்னு நீங்கள் ஜோதிடத்தில் அப்படி சொல்லித்தான் ஆகணும். உங்கள் ஜாதி என்ன 5ஆம் படம் கெட்டு போயிடுச்சுன்னா வேறு ஜாதி தான். இப்போ இந்த ஜாதத்தில் 5ஆம் பாவத்தில் புதன் உட்காந்து 3, 6 கூட 5ஆம் தேதி 6 போச்சு, வேறு ஜாதி தான் ஆமான்னு விட்டுச்சு. சரி, இப்போ எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் பார்த்துக்கிட்டு உள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டவர்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளருக்கும் மதிநுட்பமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விதிமுறை சொல்கிறேன், கேட்டுங்க. இப்போ நல்லா பார்த்துங்க, எனக்கு எப்படி இருக்குமே இந்த ஜாதகனுடைய அம்மாவை கேட்குது, எனக்கு எப்படி இருக்குது, என்னுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. நம்ம எப்பவுமே அம்மாவில் எடுத்தால் சந்திரன் தான் அம்மா. சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும். சந்திரன் வந்து சுயசாலில் நிற்கிது. சந்திரனுக்கு 7ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அல்லது 7ஆம் அதிபதி அப்படியே அம்மாளையும் குறிக்கும். நல்லா யோசனை பண்ணி வச்சுக்கிங்க. சந்திரன் மகர ராசி திருவோண நட்சத்திரம் சுயசாரத்தில் இருக்குது. அதுக்கு 7ஆம் பாவம் சந்திரன் கடகமே தான். அப்போ தாய் ஸ்தானாதிபதி, தாய் காரகன் 2 10ல், சனியோட வீட்டில். அப்போ கடகத்துக்கு 4ஆம் பாவம் 7ஆம் பாவம் மகரம். சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டிருக்குது. சனி 6க்கு போச்சு. அம்மா உங்களுக்கு வந்து திருமணம் ஆகி அவர் ஒரு பிரச்சனைத்தை ஏதோ மாறுபட்டிருப்பார். உங்களுக்கு முதல் தாரம் நிற்காத மாதிரி 2ஆம் தாரம் தான் ஆமான்னு விட்டுச்சு. இந்த அம்மாளுக்கு தாரம் 2. முதல் தாரத்துக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு குழந்தை குட்டி இல்லை. இந்த 2ஆம் தாரத்துக்கு தான் இந்த பொண்ணு. உங்களுக்கு 2 தாரமாம்மா நான் ஆமான்னு. சரி, அந்த நான் 2ஆம் தாரம் ஒருத்தர் கல்யாணம் அங்கே பண்ணிக்கிட்டேன் இல்லையா, அவருக்கு தாரம் 2 1 கேட்டுச்சு. அவருக்கு தாரம் 2ம்மா. அவருக்கு முதல் தாரம் கல்யாணம் ஆகி அது பிரச்சனை ஆகி போச்சு. உங்களுக்கு 2ஆம் தாரம் கட்டிக்கிட்டாங்கன்னா ஆமான்னு. இப்போ இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் அம்மாவுக்கு தாரம் 2, அப்பனுக்கு தாரம் 2. இது வெள்ளைக்காரன் காலத்தில், வெள்ளைக்காரன் நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓம் பிள்ளையும் ஏன் பிள்ளையும் நம்ம பிள்ளைகளோட விளையாடுது பார்த்தீங்களா அப்படின்பாங்க. அப்போ அம்மாவுக்கு தாரம் 2, அப்பனுக்கு தாரம் 2, மொத்தாரத்துட்டு பையன் இந்த தாரத்துட்டு பொண்ணு சேர்ந்து விளையாடுன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. ஓம் பையனும் ஏன் பையனும்
நம்ம பிள்ளைங்களோட விளையாடுன்னு சொல்லுவாங்க. இது ஆதியில் ஒரு பழமொழிக்குது. அப்போ இதுக்கு என்ன விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக மேச லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் 7ல், கடகத்துக்கு 7ல். அப்போ சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி தொடர்பு வந்துடுது. அந்த சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி சனி 6ல் போய் மறைஞ்சிருச்சு. இப்போ சூரியனுக்கு 7ஆம் அதிபதி குரு போய் சனிக்கால. அப்போ அங்கேயும் தார 2, இங்கேயும் தார 2. சரி, இந்த ஜாதகிக்கு இந்த பொண்ணு கூட பிறந்தது எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டு, இப்போ இந்த அம்மா இந்த குழந்தைக்கு இந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி புதன். நீங்கள் எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் தான். 3ஆம் பாவம் சகோதரன் சகோதரி, 11ஆம் பாவம் அண்ணன் அக்கா. இப்போ இந்த 3ஆம் அதிபதி புதன் போய் சுக்கரன் ராகுக்கார். 3ஆம் அதிபதி ராகுக்கு இது கால் வாங்கினாவே வாரிசு, அடுத்த வாரிசு தங்கையோ தங்கச்சோ தம்பியோ இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இந்த பொண்ணு தான்மா, இதுக்கு கீழே பொண்ணு இல்லைன்ட்டு. சரி, மேலே அக்கா இருக்கா அப்படின்னு பார்த்து 11ஆம் அதிபதி சனி போய் உக்காந்தது 6ல், தான் ஸ்தானத்துக்கு 8ல். யாரும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒண்டி தானே ஆமாம் நோட்டீஸ். இப்படி கூட பிறந்தவங்க எடுக்கணும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி எடுக்கலாம். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தை பற்றி குழந்தைகளை பற்றி எடுக்கலாம், கூட பிறந்தவங்களை பற்றி எடுக்கலாம், தாய்க்கு எடுக்கலாம், தந்தைக்கு எடுக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம். மிக அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசைக்கு நின்ற நட்சத்திராதிபதி 5, 7, 11ஆம் பாவத்தை தொட்டாக காதல் மலர்ந்துடும், காதல் திருமணம் கைகூடும் அப்படின்றது தான் விதிமுறை. அப்போ நமக்கு இந்த ஜாதகத்தில் மேச லக்கணத்துக்கு 9ல் ராகு, சுக்கரன் 7ல். சுக்கரன் ராகு பரிவர்த்தனை. எப்பவுமே லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ராகுக்கால் கேதுக்கால் சனிக்கால் வாங்கினாவே வேறு ஜாதி, வேறு மதம், வேறு இனத்தை தான் பேசும். லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி ராகு கேது சனி இவருடைய நட்சத்திரத்தில் இருந்து நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை ஏற்பட்டாவே உங்களுக்கு வேறு ஜாதி, வேறு மதங்கள் தான் திருமணம் நடக்கும். உலகத்தில் சொல்கிறாங்களே, எங்கள் ஜாதியிலே கிடைக்குமா, இல்லை மேலே கிடைக்குமா, கீழே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜோதிட விதியில் மேலே இருக்கிற ஜாதி, கீழே இருக்கிற ஜாதி சொல்லுது. அப்போ சனி ராகு கேது வேறு ஜாதி, வேறு மதம், கீழ் ஜாதி, அப்படித்தான் ஜோதிடத்தில் சொல்லுது. உலகத்தில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, பேதம் இல்லை பேசிட்டு போவோம். அதை பற்றி என்ன அரசியல்வாதிக்கு பேசுவாங்க. நாட்டில் மக்கள்கிட்ட அப்படி இருக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை. அவங்க ஜாதியில் பண்ணுறான், வேறு ஜாதியில் பண்ணுறான், நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்போ 7ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, புதன், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் இவருடைய காலில் நின்று அந்த அதிபதிகள் குருவுடைய வீடு, சந்திரனுடைய வீடு, புதனுடைய வீடு, சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஈக்குவலான ஜாதி, இல்லைன்னா மேலே உயர்ந்த ஜாதிகளாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு சமமான ஜாதிகளாக வரும். அப்போ இந்த ஜாதகத்தில் சுக்கரன் ராகுவும் சுக்கரனும் பரிவர்த்தனை. மதம் மாறலாம், ஜாதி மாறலாம், இதுதான் விதி. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இப்படி தான் சொல்லி ஆகணும். ஜாதி மதம் இல்லைன்னு ஊரில் உலகத்தில் அரசியலாக தான் பேசுவோம். உலகத்தில் எல்லாத்துக்கிட்டையுமே ஜாதி மதம் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட பார்க்குறேன், அனைத்து ஜாதினாலும் பார்க்குறாங்க. நம்மகிட்ட செட்டியார், முதலியார், வன்னியர், கவுண்டர், உடையார், நாய்க்கார், எஸ்சி எல்லா ஜாதிகாரமும் பார்க்குறாங்க. நமக்கு ஜோதிட அடிப்படையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்தமாரி நடக்கும். ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கைன்னு எடுத்திங்கன்னா 7ஆம் பாவம் தாங்க. 2ஆம் பாவம் குடும்ப வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா
திருமணம் ஒரு ஜாதகத்துக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லிவிடலாம், அடிச்சு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தா திருமணம் நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசாஸ்திரம் ஆகக்கூடாதுங்க, திருமணம் நடக்காது. சரிங்க, 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 6, 8, 12 பகை நீசாஸ்திரம் பெறக்கூடாது. சரி, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்ன விதி தான். இப்போ புதுமையாக ஒரு கருத்துகள், ஒரு விதிமுறை நம்ம சொல்லணும். எப்போவுமே சுகர்நாடியில் ஒவ்வொரு வீடியோலையும் புதுமையான கருத்து சொல்லும். வக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வக்கரத்துக்கு என்ன பலன் நிறைய பேர் சொல்லுவாங்க, எதையே சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சுகர்நாடியில் வக்கரத்துக்கு ஒரு பலன் சொல்கிறோம், விதி சொல்கிறோம். பார்த்துங்க, ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி வக்கரம் பெறக்கூடாது. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி வக்கரம் பெறக்கூடாது. அப்படி வக்கரம் பெற்றால் எதிர்ச்சொல் செயல்பாடு நடக்குமா? அப்போ என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்குமா அப்படின்னு அப்பா அம்மா சொன்னால் கல்யாணம் வேண்டாம்பாங்க. 7ஆம் அதிபதி 12 பாவத்தில் எங்கே இருந்து வக்கரம் பெற்றால் எதிர்ச்சொல், வெற்றினா தோல்வி, தோல்வினா வெற்றி, கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாணம் வேண்டாங்க. இதை நல்லா ஆழமாக வச்சுக்கணும். 7ஆம் அதிபதி வக்கரம் பெறக்கூடாது. வக்கரம் பெற்றால் அந்த 7ஆம் பாவத்தை பாதிக்கப்படும். சரியா, 7ஆம் பாவத்தை பாதிக்க மட்டுமா, அந்த 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்று 12 பாவத்தில் எங்கேயாச்சும் இருக்கும்ல. 2ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்றுச்சுன்னு வச்சுங்க, 7ஆம் அதிபதி 2ல் வக்கரம், 7ஆம் பாவமே திருமணத்தை பண்ணாது. ஆனால் ஒரு கால் 2ஆம் பாவத்தில் இருக்குது, குடும்பம் நடத்தாது. கனவு ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று பேசும், ஒன்று சேத்துக்களுக்கும் ஒன்று மேட்டுக்களுக்கும். நான் வண்ணக்கிளின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த பாட்டு பாடுறாங்க, ஆனால் ஜோதிடம் அதில் விதிமுறை இருக்குதுன்னு எடுத்துக்குவேன். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, அதுபோல் வாழ்க்கை உருண்டோட நல்லா 2 அன்புள்ளம் தேவைன்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஜோதிடத்தில் என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் பாடல் செய்திகளில் உலகத்தில் இருக்கும். இப்போ வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, 2 குடும்பம் உருண்டோட 2 அன்புள்ளம் தேவைன்னா. லக்னம் 7ஆம் பாவம், லக்னங்கிறது ஜாதகம் ஜாதகி, 7ஆம் பாவம் கணவன் மனைவி, இது 2 சேர்ந்தது தான் 2ஆம் பாவம். இப்போ 2ஆம் பாவத்தில் கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை பேசி கேட்டுக்கிட்டு, கணவன் பேச்சு மனைவி கேட்க, மனைவி பேச்ச கணவன் கேட்க, 2 பேரும் வாழ்க்கை ஓடணும்னா 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்றால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் நடக்கும், சண்டை நடக்கும், டைவர்ஸ் கூட ஆகும், பிரிவினை கொடுக்கும். வண்டி உருண்டு வர்றதுக்கு அச்சாணி தேவை. அச்சாணி எல்லாம் என்ன பண்ணணும், கல் உளுந்துருங்கலாம் ஓடாது. அதுபோல் 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்றால் திருமணம் நடப்பது அரிது, அது கஷ்டம். அப்படியே 2ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்றால் குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டாங்க, குழந்தை விட்டு போய்க்க மாட்டாங்க, டைவர்ஸ் கூட ஆகிடும். இது சுகர்நாடியினுடைய விதி. 7ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் உயிர்காரகம் எடுத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு 3ஆம் பாவம் தான், தாம்பத்தியம் 3ஆம் பாவம் தான், காம திரிகோண ராசின்னு சொல்லக்கூடியது. ஆணும் பெண்ணும் குடும்ப வாழ்க்கை நடத்த ஒத்து போக மாட்டாங்க. 3ஆம் பாவம் முயற்சின்னு சொன்னால் முயற்சி எடுக்க மாட்டான், கிணத்துல கடலை போட்ட மாரி கிடக்கும், முயற்சி பண்ண மாட்டான். எந்த ஒரு செயல்பாடுகளும் முயற்சி இல்லாத எந்த காரியமும் வெற்றி பெறாது. 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்று 3ஆம் பாவத்தில் இருந்தால் அவன் முயற்சிகளை எதுவும் செய்ய மாட்டான், போட்டி பந்தயங்களில் செய்ய மாட்டான், அந்த பாவம் பாதிக்கும். சரி, 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்று 4ஆம் பாவத்தில் இருந்தால், 4ஆம் பாவம் தான் ஆடும் பொருள், அசையும் பொருள், சொத்து, ஸ்ட்ராங்கு, உறுதி, வண்டி வாகனம், இதெல்லாம் அமையாது. வாங்குவோம், அடிக்கடி விற்றுடுவான். வக்கரம் என்பது திரும்ப திரும்ப செய்ய வைக்கிங்க, அப்போ அந்த செயல்பாடு நல்லதாக இருக்காது. இதெல்லாம் வாங்க பண்ணிடுவோம். 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்று 5ஆம் பாவத்தில் இருந்தால் நல்ல புத்திர குழந்தை பிறக்காது, குழந்தை பிறப்பது அரிது.
அப்படி ஏதோ குழந்தை பிறந்தாலும் குறை கொட்டதாக பிறக்கும், நல்ல குழந்தை இருக்காது அப்படின்னு. 7ஆம் பாவத்தின் அதிபதி வக்கரம் பெற்று 6ஆம் பாவத்தில் வக்கரமாக இருந்தால் எதிரி ஒழிஞ்சிடும், நமக்கு இல்லை. 7ஆம் பாவத்தின் அதிபதி வக்கரம் 6லிருந்து வக்கரம் பெற்றால் அவனை சுற்றி இருக்கிற எதிரிகள்லாம் பைத்தியமாக தான் இருப்பான், அவனுக்கு எதிரியே கிடையாது. எந்த ஒரு ஜாதகத்திலும் 6ஆம் பாவம் பலவீனப்படுறது தான் நல்லது. கடன் கொடுக்காது, நோய் கொடுக்காது, எதிரி இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, பிரச்சனை இருக்காது. 7ஆம் அதிபதி 7ல் வக்கரம் பெற்றால் நல்ல திருமணம் பண்ண முடியாது, திருமண வாழ்க்கை எதிர்ச்சொல்லாக மாறி போயிடும், கல்யாணம் பண்ணாது. எந்த கதை சொன்னால் ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஒரு படத்தில் வடிவேலும் சங்கிலி முருகன் நாட்டாமல், என்னப்பா பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, இப்படி எதிர்பார்த்து பேசிடுவாங்க. 7ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் வக்ரம் பெற்றால் நல்ல இறப்பு இருக்காது. உயிர் சாசனம், எல்ஐசி, பிராடமண்டு, ஆராய்ச்சி, அகலாய்வு அதெல்லாம் எதிர்க்காது, ஒரு மண். 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருந்து வக்ரம் பெற்றால் நம்ம 9ஆம் பாவம் தான் பாக்கியம், குலதெய்வம், ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக ரத யாத்திரை, கோயில் கட்டி பராமரித்து கும்பாபிஷேகம் நடத்துது, தர்மஸ்தானம், நல்ல காரியங்கள் செய்து தர்மம் பண்ணுறது, இதெல்லாம் செய்ய மாட்டான். எந்த ஒரு கிரகமும் 9ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்று அந்த திசபத்தி நடந்தால் அந்த நேரத்தில் தீக்காக மாறிடுவான், நல்லது செய்ய மாட்டான். 7ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்றால் தொழில் முறையான தொழில் இருக்காது, நல்ல தொழில் செய்ய மாட்டான், தொழில் நல்லதாக இருக்காது, சிறப்பாக இருக்காது, அந்த தொழில் வச்சு பேர் புகழ் கிடைக்காது. 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்றால் ஆசை, அபிலாஷை, சந்தோஷம் இல்லாத போயிடும். ஏதாவது ஒரு விதத்தில் கடன் வாங்கிட்டே இருப்பான், பார்த்திங்கன்னா வருத்தப்பட்டே கொண்டு இருப்பாங்க. ஒருத்தர் பாருங்கள், வசதி வாய்ப்பு கூட இல்லாத இருப்பாங்க, அன்றாடி சம்பாதி ஜீவனம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா முகராட்சி நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். அகம் என்பது மனசு. 11ஆம் பாவம் பலம் பெற்று நல்லா இருந்தால் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவங்களோட பட்சத்தோடையும் பேசலாம்னு நினைக்கிறோம். நல்லதே பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க நெகட்டிவ் பேச மாட்டாங்க. 11ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம், 11ஆம் அதிபதி நன்றாட்சி கேந்திரந்தரி வனத்தில் பலம் பெற்றிருந்தால் அவன் மனசு சந்தோஷமாக இருப்பான், நற்காரியங்களே செய்வான். 11ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் வக்கரம் பெற்றாவே மனசு சுத்தமாக்காது, வருத்தமாக இருப்பான், வருத்தமாக இருப்பான், உரன்னு இருப்பான், இஞ்சி தின்ன குரங்காட்டமே இருப்பான். 7ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்றால் நல்லா தூங்க மாட்டான், வெளியூர் சுற்றுப்பயணம் பண்ண மாட்டான், தாராளமாக செலவு பண்ண மாட்டான், நல்ல இறப்பும் இருக்காது. 12 பாவங்கள்லேயே மிக சிறந்த பாவம் 12ஆம் பாவம். எல்லா பாவமும் நல்ல பாவம் தான், ஆனால் இருந்தாலும் 12ஆம் பாவம் நல்ல பாவம், சிறந்த பாவம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் பாவம் போஜனம், 2ஆம் பாவம் சாப்பிடக்கூடியது. அந்த சாப்பிடக்கூடியது ஜீரணம் ஆகணும்னா 12ஆம் பாவம். கட்டில் சுகம், கட்டில் மேலே படுத்து தூங்கணும், நல்லா தூங்கி எழுந்திரிச்சின்னா ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரணம் ஆகும், நோயே இருக்காங்க. அப்போ 12ஆம் பாவத்தில் வக்கரம் பெற்ற கிரகம் இருக்கக்கூடாது, 12ஆம் அதிபதி வக்கரம் பெறக்கூடாது. அப்போ இதை நல்லா வக்கரத்துக்கு மட்டும் பலன் என்ன சொல்லிடணும் பாருங்கள். வக்கரத்துக்கு நிறைய பேர் எதையே எடுத்து விட்றாங்க, அதெல்லாம் தான் அவங்களது. நாம் சொல்லக்கூடியது வக்கரம் பெற்றால் என்ன செய்யும் அப்படிங்கிறது 12 பாவத்தையும் இங்கே பார்த்துருக்குறோம். லக்னத்தில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் வக்கரம் பெற்றால் இதுக்கு என்ன பலன் சொல்லுவான். இப்போங்க 7ஆம் அதிபதி லக்னத்தில் வக்கரம், இதுக்கு என்ன பலன், இதுக்கு விரிவாக்கணும் சொல்லணும்ல. என்னுடைய ஃப்ரெண்டுங்க 2 பேர் நல்ல வசதியானவங்க, வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போகும்போது ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்னொரு நண்பரும் ஒருத்தர் அதில் ஜாயின்ட் ஆகிறார். ஒருத்தர் வாக்கிங் போகும்போது எங்கள் பொண்ணு ஜாதகம் வெளியிட்டுக்கிறேன்ப்பா, நல்ல மாப்பிள்ளையா இருந்தால் கூட சொல்லுப்பா அப்படின்னு ஃப்ரெண்டுங்கிட்ட தாங்க சொல்லணும்.
நம்மளுடைய நல்லது கெட்டது சுகம் சந்தோஷம் நண்பர்கிட்ட பரிமாறி அப்படி சொல்லும்போது உங்கள் பொண்ணுக்கு நீ வந்து வரன் பார்க்குறியான்னு கேட்குறேன். ஆமாங்க. அப்போ இவரோட 2 பேர் நெருங்கி நண்பர் இருக்கிறார்ல, ஒரு நண்பருக்கு பொண்ணு இருக்குது, இன்னொரு நண்பர் பையன் இருக்குது. ஆனால் 2 பேரும் சொல்லிக்க முடியல. 3வது நண்பர்கிட்ட சொல்லி பேசுவார் பண்ணது, ஏப்பா பொண்ணு இருக்குது, இவரோட பையன் இருக்குது, நீங்கள் ஏப்பா 2 பேரும் ஒரே ஜாதி ஒரே இனம், அப்போ நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு 3வது நண்பர் ஒருத்தர் இந்தமாரி பொண்ணு பையனை பார்த்து பேசுவார் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அந்த பொண்ணு ஒரு வாரம் கழித்து கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் கழித்து அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துடுது. அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா இனிமேல் அவரோட நான் போய் குடுத்து நடத்த மாட்டேம்மா, வேண்டாமான்னு. ஏன்னு கேட்குது. அந்த மருமகனம்மா என்னை தாலி கட்டின கணவர் நைட்டில் சிகரெட்டு குடித்து என்னை சுட்டு பார்க்குற அப்படிமா. நம்ம யூடியூப் வழியாக சொல்கிறோம், உலகத்தில் பொதுமக்கள் நிறையா சகோதர சகோதரி பார்ப்பாங்க. எங்கெங்கே சுடக்கூடாது அங்கங்கே சுட்டு பார்க்குறாங்கன்னு அழுதுச்சான். நல்ல வசதியான கோடீஸ்வரன். அப்போ அம்மா வந்து அப்பாக்கிட்ட சொல்லி 2 பேரும் நண்பர்கள் அடிக்கடி சண்டை செல் பண்ணக்கூடாது. 3வது நம்பர் ஒரு நேரத்தில் அவரை கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ணதை நம்ம என்னென்ன செஞ்சோமோ கொடுத்துங்க, உன் பையனுக்கு இன்னொரு பக்கம் பொண்ணு பார்த்துக்க, என் பையன் நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிறேன், மனம் வேணாம் சண்டை வேணாம்னு சொல்லி பிரிஞ்சுட்டு இந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். அது இருக்கட்டும். 7ஆம் அதிபதி லக்னத்தில் வக்ரம் பெற்றால் ஒரு ஆணாக இருந்தால் அந்த பொண்ணை சுகத்துக்காக சுடுவான். துன்புறுத்துதல் அதுக்கு பேர். வக்ரம்னா எதிர்மறை சொல். அப்போ துன்புறுத்துவான். லக்னத்தில் வக்ரம் பெற்ற கிரகம் இருந்தால், 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் துன்புறுத்தும். இன்னொன்றுங்க, எந்த கிரகம் 7இல் லக்னத்தில் வக்ரம் பெற்றாலும் அது 7ஆம் பாவத்தை பார்க்கும். மனையை துன்புறுத்துவான். லக்னத்தில் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால் அவனுக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாதுங்க. துன்புறுத்துவான். வரதட்சணை கொடுமை பண்ணுவான். இதை நம்ம பார்க்கலையா வீடியோவில் டிவியில் பார்க்குறோமில்ல. கோயம்புத்தூரில் அவினாசி பக்கத்தில் 120 பவுனு 50-60 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை துன்புறுத்தி அந்த பொண்ணு அப்பா வந்து 2 தரம் 3 தரம் சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு 3வது தரை அந்த கார்லேயே வந்து ஓரமாக நிறுத்தி விஷம் முடிச்சு வச்சுட்டு போயிடலையா. லக்னத்தில் வக்கரம் பெற்றாலும் 7ஆம் பாவத்தின் அதிபதி லக்னத்தில் வக்கரம் பெற்றாலும் அவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுங்க. ஜோதிடம் மிகப்பெரிய சயின்ஸு. இந்த மாரியெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்க்கமாக தெளிவாக ஜோசியம் பார்த்து இணைக்கணும். இப்போங்க பொதுமக்கள்கிட்டையும் ஜோதிடர்கிட்டையும் ஜோசியை பார்த்துட்டு இருக்கிறவங்களையும் புரோகிட்டையுமே எல்லாத்துக்கும் வெறும் மூலம் தட்டிகிட்டே தெரியும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், 10க்கு 9 பொருத்தம், இதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. செவ்வாய் தோஷமும் வேண்டாம், நாகதோஷம் வேண்டாம், 10க்கு 9 பொருத்தம் எதுவுமே வேண்டாங்க. ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகத்தை திருமண பொறுத்து பார்க்குறீங்க. நான் எப்படி பார்க்குறேங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் 10 பொறுத்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன். ஒரு ஆண் ஜாதகமா அந்த ஆணுக்கு லக்னாதிபதி பலமாக இருக்குதா, 3ஆம் இடம் நல்லா இருக்குதா, 5ஆம் இடம் நல்லா இருக்குதா, 7ஆம் இடம் நல்லா இருக்குதா, 2ஆம் இடம் நல்லா இருக்குதா, 11ஆம் இடம் நல்லா இருக்குதா, இதெல்லாம் நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். பொண்ணுக்கு அதே மாதிரி பார்த்துக்குவேன். இன்னுங்க பொண்ணுக்கு முக்கியமாக பார்க்குறதுங்க 2லேயும் 8லேயும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது உத்தமம். 2 8ஆம் பாவத்தில் கிரகங்கள் இல்லாத உத்தமம், 2 8 பாதியாதது உத்தமம். நான் திருமணத்தை இணைச்சி கொடுக்கல. திருமணம் இணைச்சி கல்யாணம் பண்ணி 1 மாதம் 2 மாதம் கழித்து ஏண்டவனை கொடுத்த உடனே டைவர்ஸும்பாய். இல்லை கணவன் இறந்துட்டான், பொண்ணு இறந்துட்டா, ஓடி போச்சுருப்பான். ஆமாம்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் மாங்கலிஸ்தானம் 8ல் எந்த கிரகனாலும் இருக்கலாம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3 6 8 12 பகை நேசம் அஸ்தகம் ஆகிட்டா கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரத்தில் டைவர்ஸ் ஆகிடும். இல்லை பொண்ணு இறந்துடும், மாப்பிள்ளை இறந்துடும்.
எங்கே உங்கள் 10 பொருத்தம் போய் அங்கே வந்து உங்களை காப்பாற்றுது. செவ்வாய் தோஷம் நாகதோஷம் எங்கே காப்பாற்றுது? எத்தனை ஜாதகம் இப்படி பாதிக்கப்பட்டீங்க நாடு ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? நான் நினைப்பது பெண்ணுடைய ஜாதகத்தில் 2-8 நல்லா இருக்கணும். பெண்ணுக்கு மாங்கலி ஸ்தானம் 8ஆம் பாவம், 2ஆம் பாவம் குடும்ப வாழ்க்கை, ஆயுள் பாவம் கூட. இது 2 நல்லா இருந்தால் தான் நான் வந்து நினைப்பேன். அது இல்லாத 3ஆம் பாவம், ஒரு ஆணுக்கோ ஒரு பொண்ணுக்கோ 3ஆம் பாவம் நல்லா இருக்கும். 3ஆம் பாவம் வந்து எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க, சுரணை இருக்கா, சுரண் இல்லையா, சுரணை கட்டணும்பாங்க. சுரணன்னா தொட்டை சிலுக்கணுங்க. ஆணுக்கும் பொண்ணுக்கும் தொட்டை சிலுக்கணும். இந்த தொட்டை சிலுக்குது பாருங்க, அவன் தான் சுரணை உள்ளவன்னு அர்த்தம். சுரணை உள்ளவன் களை வாங்க மாட்டான், அக்கிரம் பண்ண மாட்டான், எழுத்தனம் பண்ண மாட்டான், எடுத்து அசிங்கம் பேச மாட்டான். சுரணை இழந்து போச்சுன்னா இதெல்லாம் பண்ணுவான். 3ஆம் பாவம் தாம்பியத்தை குறிக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பியத்தை குடும்பம் நடத்துறதுக்கான முக்கியமானது. அது கெட்டு போச்சுன்னா அது இல்லாத போயிடும். 3, 5, 7, 9, 11 இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டா தான் திருமண வாழ்க்கை இணைப்போம். இப்போ நான்லாம் நிறையா திருமண வாழ்க்கை இணைக்கிறேன். திருமண ஜாதகத்தை என்கிட்ட பார்க்குறாங்க. அன்றாடம் கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களும் இது பார்க்குறாங்க. 2 லட்சம் கோடீஸ்வரனும் பார்க்குறாங்க நம்மகிட்ட. நிறையா இன்னைக்கு கரண்டில் இருக்கிறாங்க. டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், போலீஸ்காரங்க குடும்பத்தை நிறையா பார்த்து சொல்கிறோம். நிறைய உயர் ஐஏஎஸ், ஐபிஎஸ் நிறைய பெரிய படித்தவங்க நம்மகிட்ட பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இணைச்சி கொடுக்கணும். நான் இணைக்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நினைப்பேன். நிறையா வசதியானங்களாக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லாட்டும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இணைச்சி பார்த்தா தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இந்த மக்களுடைய மனசில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், 10க்கு 9 பொருத்தம். இன்னும் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பேசுகிறார், திருமணம் 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் திருமணத்தை பண்ணி வச்சிருங்கிறார். எப்படி பண்ணி வைப்பாரு தெரியல. எந்த தேதியில் திருமணம் நடக்கணும்னு சொல்லிவிடுங்கிறாரு. 2, 7, 11 கெட்டு போயின்னா அந்த ஜாதகத்தில் திருமணத்தை நீங்கள் குறித்த நேரத்தில் பண்ண முடியாது. 7ஆம் அதிபதி கெட்டு போய் 7ஆம் அதிபதி வக்கரம் பெற்றால் குறித்த நேரத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. எங்கே போய் குறித்து நேரம் தரது? அதுமாதிரி கோச்சாரகரங்க ராசிக்கு 2, 5, 7, 9, 12 வந்தால் பொறுப்பலாம். அதனால் இதை எதுவுமே பார்க்குறது இல்லை. உங்கள் கர்ம பலன் என்ன? அதுதான் இயக்கம். அப்போ ஒரு ஜாதகம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுமா, அப்பா அம்மா சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ண வைப்பாங்களா, ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்களா, அவங்க குலம் கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்களா, வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணுவாங்களா, அப்படிங்கிறது எல்லாமே இந்த திருமண பாவம் 2, 7, 11 தான் ஆணித்தரமாக சொல்லலாம். இப்போ நம்ம சொல்ல முடியுங்களா? இது இந்த அம்மா கோயம்புத்தூர், இந்த அம்மா பேரும் வச்சுருக்கிறோம், நம்பரும் வச்சுருக்கிறேன். சந்தேகம் வந்து கேட்டு கொடுக்கலாம். அப்போ இப்படி சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியத்தில் 2000 விதிகளை எல்லாத்து பாவத்துக்குமே இவ்வளோ தெளிவாக அழகாக சுகநாடி சொல்லும் என்று சொல்லி MKS அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டு உள்ள ஜோதிடர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.